ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிக்மெண்டேஷனை எப்படி ரிடியூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது எதனால் வருது, ஸோ அது எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் மெயினாக நம்மளுடைய வாயை சுற்றி ஒரு டார்க் பேச்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த பிக்மெண்டேஷன் வந்து வரத்துக்கு மெயினாக நம்ம வாயை சுற்றி அந்த கருப்பாக இருக்கும் இல்லையா, ஸோ அது எதனால் வருதுன்னு சொல்லி ரீசன்ஸ் ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட ஃபேமிலியில் வந்து யாருக்காவது இந்த மாதிரி இருந்ததுன்னா, ஸோ அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அம்மாவுக்கு வந்து லாங் ஹேர் இருந்தால் அவங்களோட பொண்ணுக்குமே லாங் ஹேர் இருக்கும். அதே மாதிரி அம்மா வந்து கொஞ்சம் ஃபேராக இல்லை அப்பா வந்து ஃபேராக இருந்தாங்கன்னா அவங்க 2 பசங்களில் யாராவது ஒருத்தவங்க வந்து ஃபேராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அது நமக்குமே வந்து இருக்கும். ஸோ இது ஒன்று. ஸோ செகண்ட் திங் வந்து என்னென்னா, சன் எக்ஸ்போசர். இப்போது சில பேருக்கு வந்து நம்ம என்ன தான் வெயிலில் வந்து வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தாலுமே அந்தளவுக்கு வந்து டேன் ஆகாது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா டேன் ஆகும், பட் வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணாங்கன்னா சரியாயிடும். சில பேருக்கு வந்து டேன் ஆகும், அது வந்து டேன் ரிமூவ் ஆகிறதுக்கு 1 வீக் கூட ஆகும். ஸோ ஒருத்தவங்க பாடி கண்டிஷன் பொறுத்து. ஸோ அதில் சில பேருக்கு வந்து சன் பட்டாலே வந்து உடனே வந்து அந்த டார்க் பேச்சஸ் வந்துடும், அது சரியாகிறதுக்கு லேட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சன்னில் வந்து ஓப்பனாக எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா அது இன்னுமே வந்து அதிகமாகும், ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக தான் ஆகும். ஸோ நம்ம இருக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து அதை கவர் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து சம்மர் சீசன், இப்போ வெளியில் வந்து வெயிலில் போகிறாங்க அப்படின்னா ஓரளவு வந்து கவர் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும். பிகாஸ் ஆல்ரெடி வந்து வெயில் பட்டால் ஒத்துக்காது அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கும்போது இன்னுமே நம்ம அதிகமாக சன்னில் நம்ம வெளியில் போயிட்டே இருந்தால் அது வந்து க்யூர் ஆகாது, இன்னுமே அதிகமாக தான் ஆகும். ஸோ இது ஒரு ரீசன். தேர்ட் திங் பார்த்திங்கன்னா, அவங்களோட ஃபுட்டில் வந்து காரம் வந்து அதிகமாக சேர்த்துப்பாங்க. ஸ்பைசி ஃபுட்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு அந்த மாதிரி அந்த ப்ராப்ளம், இந்த வாயை சுற்றி கருப்பாக வந்து இருக்கும். சில பேர் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ டேப்லெட் போடுறவங்களுக்கு கூட அந்த ப்ராப்ளம் இருக்கும். நெக்ஸ்ட்டு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி அது அவங்களுக்கு ஒத்துக்காமல் கூட இந்த மாதிரி பேச்சஸ் வந்து வாயை சுற்றி வந்து அவங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து நல்ல சத்துள்ள சாப்பாடாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்காமல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரலாம். இந்த ஒரு ரீசன்னால தான் இந்த மாதிரி வாயை சுற்றி கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ரீசன்ஸில் ஏதாவது ஒரு ரீசன்ஸ்னால தான் நமக்கு அது வந்திருக்கும். ஓகே, இப்போ வந்து இது எப்படி நம்ம சரி பண்ணலான்னு சொல்லி 1 பை 1 பார்க்கலாம். ஸோ இந்த பிக்மெண்டேஷனை சரி பண்ணுறது வந்து 1 டேலேயோ 2 டேலேயோ வந்து நடக்கிற விஷயமே கிடையாது. ஸோ அதை ஃபஸ்ட் நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். இதுன்னு கிடையாது, நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நம்ம என்ன தான் யூஸ் பண்ணாலுமே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும், கொஞ்சம் வந்து ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், டேனை ரிமூவ் பண்ணுறது, எல்லாமே வந்து ஒருத்தவங்க பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டைம் வந்து வேரி ஆகும். இதில் வந்து மெயினாக ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்டேக், நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். நம்ம தெம்பாக சாப்பிட்டாலே பாதி பிரச்சனை வந்து நமக்கு சரியாயிடும். ஸோ நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் ஒரு ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது பிக்மெண்டேஷனுக்கு. செகண்ட் திங் பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சில பேருக்கு வந்து சன்னில் போனால் ஒத்துக்காது. அதாவது அந்த வெயில் காலத்தில் வந்து வெளியில் போகும்போது அவங்களுக்கு வந்து உடம்பு ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. சில பேர் வந்து சன்ஸ்க்ரீன் போடாமலே அவங்களுக்கு டேன் ஆகாது, எதுவுமே ஆகாது. ஸோ அவங்களோட பாடி கண்டிஷன் வந்து அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த வெயில் டைமில் வெளியில் போகும்போது நம்மளுடைய பாடியை வந்து கவர் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் ஸ்கூட்டி ஓட்டுறீங்க, பைக் ஓட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு ஷால் மாதிரி வச்சு நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லது. நம்ம ஷால் வச்சு கவர் பண்ணும்போது லைட்டாக அந்த ஷாலில் வந்து கொஞ்சம் அந்த ஈரம் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வந்து கட்டிக்கோங்க. ஏன்னா டேரெக்டாக வந்து சன் வந்து இன்னுமே உள்ளே வந்து எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக ஈரத்தில் வந்து நனைச்சிட்டு நம்ம அந்த துணியை வந்து கட்டிக்கிட்டால் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஃபோர்த்து திங் பார்த்திங்கன்னா, இது எதுவுமே வந்து ட்ரை பண்ணி எனக்கு வந்து சரியாகலை அப்படின்னா மெடிக்கல் ஷாப் போய் அதுக்கு ஏற்ற மாதிரி ஜெல்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும். அவங்கக்கிட்ட கேட்டால் நம்மளுடைய பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த பிக்மெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜெல்ஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹோம் ரெமடிஸ் படி பார்த்தா கர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பிக்மெண்டேஷனுக்கு. ஸோ கர்ட் வச்சு நம்ம வந்து பொறுமையாக மசாஜ் பண்ணால் பிக்மெண்டேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரி பண்ணலாம். ஹோம் ரெமடிஸ் பொறுத்த வரைக்கும் உடனே வந்து ரிசல்ட் கொடுக்காது, எல்லாமே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கர்ட் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா கர்ட் ப்ளஸ் ஹனியை வச்சு கூட நம்ம வந்து லைட்டாக வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டே வரலாம்.
இதுவும் இல்லை அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது கடலை மாவு, அரிசி மாவு, அதில் ஒரு 3 ட்ராப்ஸ் லெமன். ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம அதுவுமே வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எதெல்லாம் செட் ஆகுமோ அதைப்படி ட்ரை பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கேர் பண்ணலாம். இதில் வந்து மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து டார்க் பேச்சஸ் இருக்கிறவங்க அகைன் அதை சரி பண்ணாமல் இன்னுமே வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது அதிகமாக தான் ஆகும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து குறைச்சிக்கிட்டே வர சரியாயிட்டே வரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ரொட்டீன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.